இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully. மக்களே, ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் பாருங்கள். 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, இதே பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா என்னால் முடியல மக்களே, ஆத்திரமாக வருது, கோபமாக வருது, முடியல. ஸோ அதனால் ஒன்லி ஃபார் 18+. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முடிச்சிடலாமா? ஓகே, லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது அது என்னமோ அந்த ஐடி மெக்கானிக்கல் அதாவது சம்மந்தமாக தான், ஐடி தான் பெருசா மெக்கானிக்கல் தான் பெருசா அப்படிங்கிறத பற்றி நம்ம போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தேன். என்னென்னா 1 இன்ச்சுக்கு எத்தனை mm அப்படின்னு நம்ம கேட்டிருந்தேன். சில பேர் நிறையவே ரொம்பவே தெளிவாகவும் கரெக்டாகவும் சொல்லியிருக்காங்க 25.4 mm. வெரி குட்ரா, கை கொடு, கொடு. ஸோ தெரியாதவங்க இது தெரிஞ்சு வச்சுங்க. சில பேர் ட்ரை பண்ணியிருக்கிறீங்க, எனிஹவ் சூப்பர். ஓகே, ஸோ அதில் வந்து ஒரு நிறையா கமெண்ட் நம்மளுக்கு வந்துச்சுங்க ஐயா. அந்த கமெண்ட்டுகளில் உங்களுக்கு சில கமெண்ட்டுகளை நான் படித்து காட்டணும் அப்படிங்கிறது தான் இங்கே நோக்கமாக இருந்துச்சு. ஐடி ஃபீல்டு ஜாலியான ஃபீல்டு ஐயா, நல்லா வாழ்கிறாங்க. ஏசி கட்டலையா? ஏசி கட்டல. அரே பேயில போமா. இலே என்னடா அது கட்டல? ஐயோ சாரி வெயிட். சாரி ஐயோ, ஏன்னா எவ்வளோ எனக்கு கூட ஸ்பெல்லிங் வச்சு கொடுத்து குளிக்க வர மாட்டேங்குது. ஓகே, ஏசி காற்றுல வேலையா, நல்ல சம்பளம், அமெரிக்காவில் வேலை. குட் கேர்ள்ஸ். பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு ஏண்டா? ஓகே, நைட் பார்ட்டி. சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே, மிதக்கலாம், குதிக்கலாம், கவலைகள் மறக்குமே. சாட்டர்டே சண்டே லீவ், கேஃபெட்ரியா ஃப்ரீ. அப்புறம் நைஸ் இன்டீரியர். ஓகே, ஆல் பிளேயிங் கேரம் போர்டு, டேபிள் டென்னிஸ், ஹேண்ட் ஃபுட்பால் அப்படிங்குதாடா? டேய், இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கடா. யார் அவன்? ஹேண்ட் ஃபுட்பாலு, அப்புறம் பிசி கேம்ஸ் பிளேயிங். சூப்பர்ரா, நல்லா வாழ்கிறாங்க. பிறந்தா இனிமே ஐடி ஆஃபீஸில் தான் பிறக்கணும். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? ஏய், யாரா அந்த குட்டி கிருதா முடிச்சு வந்தீங்கடே? இல்லை, எனக்கு புரியல. இது ஐடிகளை சொல்லிதாப்பா, அவங்களே பாவம் பண்ண வேலையில இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து போட்டு ஒவ்வொன்றும் செஞ்சு முடிக்கிறதுக்கு நாக்குத்தளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா ஜாலியாக இருக்கலாம்ல. பின்ன ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. உனக்கு அந்த வேலை எதுக்கு செய்கிறாங்க? கேரம் போர்டு விளையாடுறாங்க ஏதோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. இவனடா டேய், ஒரு வேலை இப்படி நினச்சிட்டு போனோம், கேரம் போர்டு விளையாண்டா சம்பளம் கொடுப்போம் நினச்சிட்டு போனோம் இருக்கும். இது அது கூட அதெல்லாம் மன்னிச்சிடலாம். அந்த குட் கேர்ள்ஸ் வச்சிருக்கா பாரு. 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? அவன் யாரோ நம்மள மாதிரி பாதிக்கப்பட்ட ஒருத்தன். ஐயோ பாவம், மெக்கானிக்ல படிச்சுட்டு பிள்ளைகளே எல்லாமே நம்மளாவே சுற்றிக்கிட்டு இருக்கிறவா. அதனால சரி ஐடிக்குள்ள போல நிறைய பிள்ளைங்க இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டா போல. தம்பி, நீ ஐடிக்குள்ளேயே வேலை பாரு, இல்லை ஐடிக்கே பிடிச்சிருந்தா அங்கேயே வாழு. அதுக்காக பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் போக தம்பி, போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு போ. அப்புறம் ஃபுட்பாலு, கேரமு. ஐயா, நிறையா கம்பெனிஸோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தம்பிக்கு தெரியலனா போய் தெரிஞ்சுங்க. நிறையா கம்பெனியில் தனியாக கிரிக்கெட்டுக்குன்னு தனி டீம் இருக்குது, ஷட்டிலுக்குன்னு தனி டீம் இருக்குது. ஸோ இது எல்லாமே அந்தந்த கம்பெனிகளில் இருக்குது. சரியா? நம்மளுக்கு தெரியறதில்ல. ஏன்னா நம்மளே வேலைக்கு போவோம், வீட்டுக்கு வருவோம், வேலைக்கு போவோம், வீட்டு எதையும் கற்றுக்க மாட்டோம். அதனால் அதெல்லாம் இருக்குது. நைட் பார்ட்டி இருக்கா? நைட் பார்ட்டி அதாவது ஏன்னா அது நைட் பார்ட்டி எங்கெல்லாம் இதுங்க எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் உண்மையாகவே ஐடி பற்றி தெரிஞ்சவங்க கிடையாதுடா. இந்த படம் பார்ப்பாங்க தெரியுமா? படத்தை பார்த்துட்டு ஐடினாவே அப்படியே போயிட்டு ஜாலியாக அப்படி டோப் அடிச்சுட்டு அப்படியே சரக்கு அடிச்சுட்டு அப்படியே பார்ட்டியில் வாங்கின படத்தில் இருக்கும்போது சுத்தமாக நினச்சிட்டா போல. நீ ஜாயிண்ட்னு சொல்கிறா, எனக்கு ஒத்துல ஆனந்து ஜாயிண்ட் என்னதுல அட பேதியில் போவான். இல்லை நீ அதான் இப்படி இருக்கே நீ இல்லை
தம்பி அப்போல்லாம் இருக்க மாட்டாங்க தம்பி, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம். அங்கே ஐடியில் அவங்க விடிய வேலை பார்த்துட்டு நைட் ஷிஃப்ட்லாம் வேலை பார்த்துட்டு திரும்பி வீட்டில் வந்து தூங்குனா கண்ணு தலையெல்லாம் சுற்றும், தூக்கமே வராது. பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்களாம் இப்படி ஜாலியாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டியே. என்ன தம்பி நியாயமா அது? அடா இது கூட பரவாயில்ல, மன்னிச்சு விட்றலாம். ஒரு தம்பி வந்து நம்மளுக்கு கமெண்ட் சொல்லியிருக்காரு. என்னென்னா இதில் வந்து மெரைனில் ஜிஎம்சியில் மெரைனில் போகலாம், மெக்கானிக் முடிச்சுட்டா நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலாக நல்ல ஒரு வேலிடான அட்வைஸ், சூப்பர். அதை சொன்னால் நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் தம்பி அதுக்கு என்ன சொல்லிக்கிறாப்புல தெரியுமா? நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, நம்ம பொண்டாட்டியே எப்படியாச்சும் பார்க்க முடியுமான்னு கேட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பொண்டாட்டியே நம்ம இதுக்கடா, சரி விடு, என் பொண்டாட்டியே நான் பார்த்துக்கிறேன், இல்லை எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை, அப்போ நான் அந்த வேலைக்கு போகலாம்ல, கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த வேலைக்கு போகலாம்ல, உனக்கு என்ன பிரச்சனை? இப்போது ஐடி தான் நல்ல ஃபீல்டுன்னு நான் சொல்லணுமா? இல்லை எனக்கு புரியல, உனக்கு ஏன் ஐடி சொன்னால் இவ்வளோ கோவம் வருது? ஐடியில் வேலை பார்க்குறியா நீ? இல்லை வேலை பார்த்தா தான் உண்மையாக சொல்லியிருப்பானே. நைட் கேர்ள்ஸ், சூப்பர் கேர்ள்ஸ், குட் கேர்ள்ஸ், நைட் பார்ட்டிலாம் சொல்லியிருக்க மாட்டானே. உண்மையிலே வேலை பார்க்கல. யார் உனக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது? இந்த சோசியல் மீடியா தானே, என்ன மாதிரி ஆட்கள் தானே. முதல்ல என்ன மாதிரி ஆட்கள் நானே செருப்பு தான் கொடுக்குறேன், நான் ஃபஸ்ட்டு நீ செருப்பாக எடுத்துக்கிறேன்டா. ஏன்னா இன்னும் கமெண்ட் பண்ணியிருக்காரு. உன்னமா ஐயோ எப்படி நுழைவு இருடா, அந்த கமெண்ட் தேடிக்கிறேன். ஐடி ஃபீல்டுக்குள்ள எப்படி போகணும் அப்படிங்கிறத அவரே சொல்லிக்கிறதுனால ஆக்சுவலாக ஐயா தனி மனிதர்கள் தாக்குதல் கிடையாது. பட் இருந்தாலும் எங்களுக்கு போட்ட கமெண்ட் கிட்டத்தட்ட அந்த வீடியோவுக்கு மொத்தம் ஒரு 100 கமெண்ட் வந்துருக்குங்க. 100 கமெண்ட்டில் 70 கமெண்ட் இவர் போட்ட கமெண்ட்டாக தான் இங்கே இருக்குது. முடியல நான் 100 கமெண்ட் இல்லையா, கம்மியாக தான் இருக்குது. இல்லை 58 கமெண்ட்டு. 58 கமெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 கமெண்ட் வருதாக தான் இருக்கும். கம்பல்சரி 70% கமெண்ட் அவரு தான். சார் இல்லை சார், நான் சொல்கிறதுக்கு வேணாப்பா, உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. பட் யாருன்னு தெரில, மனுஷன் இப்போ தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாப்புல. வீடியோ வேறு லெவல்லாம் சில பேர் சொல்லிக்கிறாங்க. ஐடி ஃபீல்டு ஜாலி, ஓகே இது முடிஞ்சிச்சு. அப்புறம் ஓரளவுக்கு இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு. ஐடி ஃபீல்டில் ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாலே நல்ல சம்பளம், ஏசி காற்றுல வேலை, உல்லாசம். என்னடா அது கட்டில் இன்பம் உல்லாசம் எல்லாம் என்னெல்லாம் கொண்டு வச்சுக்கிறாங்க. சரி, உல்லாசம், உற்சாகம், ஜாலியா கேள்வி பெண் ஜாதியில வேணும். அப்பலேருந்து பாத்துக்கிறீங்க, பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க 90s தானே, நீ தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க பெண்ணு பொழந்துரும் பாத்துக்க, கல்யாணம் தாண்ட மாட்டேன். நீ தெரிஞ்சு போட எப்பா டேய் மக்களே, ஐடி கேர்ள்ஸ் எங்களெல்லாம் எடுத்துக்குங்க. நாங்க எங்களுக்கு இதற்கு சம்பந்தமே கிடையாது. அவன் தான் அப்படி போட்டு வச்சிருக்கான். யாரும் தரும் போர்க்கி பேடா, போர்க்கிடா. நீ என்ன பண்ணிட்ட? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. ஜாலியா கேர்ள்ஸ் இருப்பாங்க ஐயா. ஐடி ஃபீல்டில் 4 to 5 hours தாங்க வேலை. சும்மா சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஏங்க அவ்வளோங்க, சொர்க்கம் மாதிரி இருக்கும். காதல் என்பது நேர செலவு, காமம் ஒன்றே உண்மை துறவு, நேசம் பாசம் போலி உறவு. வேலை தெரியலனா என்ன, கம்பெனியே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஓ சூப்பரு. ட்ரைனிங் அப்புறம் மினிமம் 40K சேலரி. நல்ல ஃபீல்டுப்பா. மெக்கானிக்கல் மாதிரி ஹார்ட் ஒர்க் கிடையாது. ஒன்லி 10,000 சேலரி. யாருமே எங்கே இருக்கான்? ஆள் வச்சு கிடச்சிட்டு வாங்கின அவனை இங்கே வச்சு கேள்வி கேட்பான். தம்பிங்க வா, உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அதெல்லாம் சொல்லிட்டு பாவன இது ஏதோ பார்த்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நான் மாறிப்பான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குடா. அதுக்கு ரிப்ளை ஏதோ பண்ணியிருப்பாங்கடே. வேலை செய்யாமல் ஓபி அடித்தா எப்படி இருக்கும்? ஐடிலையும் 12 hours 18 ஹவர்ஸ்லாம் வேலை சரி, யாரோ நம்மளுக்கு தெரிஞ்ச பையன், அதாவது ஃபீல்டை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் நல்லா கமெண்ட் போட்டுருங்க. சூப்பர். யார்? கார்த்திக் ஜெகன். சூப்பருங்க ஐயா. அது பரவாயில்ல, நம்ம ஃபீல்டை தெரிஞ்சவங்களும் நம்ம சேனலில் பார்க்குறாங்கிறது ஒரு வகையான சந்தோஷமாக தான் இருக்குது. அடுத்து வேறு என்ன கமெண்ட்ரா? அதுதான் நிறைய பக்கமாக போட்டுருப்பாப்பில்ல நம்ம தம்பி. 7 ரிப்ளைஸ். இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். அவர் நல்ல கமெண்ட் தானே போட்டிருக்கிறாரு. அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு. அதான் டிசைனுக்கு போகணும்னு சொன்னால் டிசைன் போகாதீங்க, அது வேஸ்ட்டு, அதுக்கு பதில் ஐடி போங்க பெஸ்ட்டு அப்படின்னு இருப்பாப்புல. என்னடே
நீ இவன் யாருன்னு எனக்கு தெரியணும்டா. டே எப்படியாவது கண்டுபிடிங்கடா. அது இந்த ஹேக்கெல்லாம் பண்ணி கண்டுபிடிக்க முடியாதாடா? ஏதாச்சும் பண்ணி கண்டுபிடிங்கடா. நான் ஃபவுண்டரியில் ஒர்க் பண்ணுறேன். பட்டு ஓகே, ஒருத்தர் நல்ல கமெண்ட் கொடுத்துருக்கிறாரு. டிசைன் இஸ் வெரி லெஸ் அப்படின்னு தருவாங்க. ஃபினான்ஷியல் ப்ரெஷர், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருந்தால் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ண வேண்டாம். உங்கள் ஸ்கில் யுவர் செல்ஃப் அண்டு கோ ஃபார் ஐடி ஃபீல்ட். கொஞ்சம் டிசைன் ஃபீல்ட் லேட் பிக்கப் மாதிரி. மினிமம் 7 to 8 years ஆகும். நான் கேட்கவா? இல்லை நல்லா கேட்கவான்னு கேட்குறேன். எப்படி டிசைன் ஃபீல்டுக்குள்ளே போனால் சேலரி கம்மி. சரி ஓகே இருக்கட்டும். ஆரம்பத்தில் நம்மளுக்கு ஆவரேஜ் தான் தர்றாங்க, தப்பு கிடையாது. ஃபினான்ஷியல் ப்ரெஷர், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருந்தால் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ண வேண்டாம். சரி, அன்ஸ்கில் யுவர் செல்ஃப் தெரில அண்டு கோ ஃபார் ஐடி. ஓகே, ஐடி ஃபீல்டு. கொஞ்சம் டிசைன் ஃபீல்டு லேட் பிக்கப் மாதிரி. மினிமம் 7 to 8 years ஆகும். எப்படி தம்பி கல்யாணம் பண்ண உடனே 2வது நாள்லேயே குழந்தை வேணுமா? எப்படி வரும் தம்பி? அதுக்கு என்னடா குழந்தைய கேட்டால் கரண்ட் கருப்பிடிக்கிட்டே. A few minutes later. இல்லை எப்படி உங்களுக்குலாம் எப்படி கல்யாணம் பண்ணி அடுத்த 2வது நாளே குழந்தை தரணுமா? எல்லாத்துக்கும் ஒரு டைம் வேணும்ல. அதனால எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்கும் குரோத்து. எனக்கு தெரிஞ்சு எந்த படத்தை பார்த்து கெட்டு போயிருப்பா? நிறைய ஐடி படம் பார்த்துருப்போம். ஒன்று பேச்சுலர் படம் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி. அப்புறம் லவ்வர் படம் பார்த்துருக்கலாம், ட்ராகன் படம். இது எல்லாத்தையும் பார்த்து ஐடினாவே அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டானோ இருக்கும். ஏன்னா அது ஐடி பிடிக்க வேலை செய்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டால் தெரியும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆஸ்ட்ரிச் முட்டை போடும்போது ஆஸ்ட்ரிச்சுக்கே குண்டி வலிக்கும்னா அதே முட்டை கோழி குண்டி வழியா வரும்போது கோழிக்கு எப்படி வலிக்கும் தெரியுமாடா உனக்கு? அதுதான் வலி. அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று போட்டிருக்கிறாப்புல. எப்படி அப்படின்னா, ப்ரோ இந்த உலகத்தில் இருக்கிறீங்க, எந்த உலகத்தில் இருக்கிறீங்க? ஐஐடியில் படித்தவங்களே 5 lakh பேக்கேஜ் வாங்கிறதுக்கே தடுமாறுறாங்க. ஜெய் ஐட்டெல்லாம் எழுதி பிளா 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 கதை 9 LP எதாவது வருது. கண்ணில் தண்ணி விட்றானா. 3 வருஷம் பாண்டு. அவன் இப்போவே ஃபீல் பண்ணுறான் 25 LP கிடைக்கும். இப்போது வெறும் 20% தான். தம்பி யாருன்னே தெரில தம்பி. இவன் இந்த பீஸ்கிட்ட பேசலாம் அப்படின்னு கான்டாக்ட் நம்பர் கூட கொடுத்து கால் பண்ண சொன்னால் இந்த வரைக்கும் என் கால் எதுவும் பண்ணல. அப்போ இந்த மாதிரி இது யாரு ஏதோ கபிலன்னு என் பேரை ஏற மிச்சம் பண்ணிக்கிறாங்கடா. எப்படி they will trick you for their company profits. இதனால இருக்குது. ஓகே போங்க நல்லா போங்க. இப்போ புரியாது, ஃபீல்டுக்குள்ளே போனால் தான் புரியும் எந்த கபிலை ஏமாத்துக்காரன். சொல் பேச்சை கேட்டு உங்கள் லைஃப் ஃபுல்லாக அடமானம் வைக்க போகிறீங்க. ஏடா இரவு ஒரு வருஷத்துக்கு 8000 வெக்கரேஜ் தர்றாங்க. எல்லாமே வந்துட்டு அவள்கிட்ட படிச்சுட்டு போகிற மாதிரியே சொல்லிக்கிறாங்க. ஐயா எங்கள்கிட்ட ஒரு 350 இன்ஜினியர்ஸ் ஒரு வருஷத்துக்கு படிப்பாங்க, அவ்வளோதான் எங்கள் ஸ்ட்ரென்த்தே. சரி, அது ஏன் நான் இவன்ட்ட சொல்லிகிட்டு இருக்கேன்? யார் இவன்? நீ ஃபோன் பண்ணி பேசுங்களாடி, வா உட்காரு, வா ஆப்போசிட்டில் உட்காந்து யார் பெருசுன்னு அடித்து பார்த்துருவோம். அந்த அடிச்சுன்னா வன்முறை கிடையாதுங்கய்யா, வாய் பேசலையே. ஏன்னா உங்களுக்கு புரியலைங்க ஐயா. இது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த நீயா நானால ஒரு பழைய வீடியோ ஒன்று இருக்குன்னு தெரியுமா? டேய் தம்பி அப்படிலாம் இல்லைடா தம்பின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்ல தெரியுமா? அந்த மாதிரி டேய் அப்படிலாம் இல்லைடா, உன்னை யாரோ மைண்டுக்குள்ள போய் அப்படி சொல்ல வச்சுருக்கிறாங்கடா, உண்மையாகவே ஃபீல்டு அப்படி கிடையாதுடா, சொன்னால் கேளுடா, நானும் அங்கேருந்து தான்டா இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான். உனக்கு புரியல தம்பி, நீ இது ஏதோ ஒரு கனவு உலகத்தில் இருக்கிற, கொஞ்சம் வெளியே வந்து ரியாலிட்டியில் வந்து பேசு சரியா? நீ சொன்ன மாதிரி எல்லாமே டக்குன்னு வேலைக்கு எடுத்துருவாங்கன்னா இன்றைக்குள்ள மெக்கானிக்னா தான் ரெடியாக இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காசு வேணும். எனக்குமே இன்கேஸ் ஐடி ஃபீல்டுக்குள்ளே என்னெல்லாம் எடுத்துக்குவாங்க என்ன சொல்லுங்கள், நான் உடனே வர்றேன். என் காடி இன்ட்ரெஸ்ட் கூட கொஞ்சம் இருக்குது, நான் கூட நைஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எங்கள் பசங்க எல்லாத்தையுமே ஐடி ஃபீல்டில் சேர்த்துருவேன். வேலை முடிஞ்சேன், நான் ஏன் உட்காந்து மெக்கானிக்கல் கோர்ஸ் எடுக்கிறேன், ஐடி கோர்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்னும் ஈஸியில் ஆன்லைன்லேயே ஈஸியாக கோர்ஸ் சொல்லி கொடுக்கலாம். ஸோ நிறையா பற்பல வித்தைகளை இறக்கிடலாமே நம்ம. நாட் லைக் தட் மக்களே. ஸோ அதனால் பாம்பவர் யாரும் தெரில, அறியாத பிள்ளை தெரியாத பேசியிருப்பீங்க. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து உங்கள் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு கூட நாங்கள் பேசி இருந்தது கஷ்டப்பட்டுருக்கலாம். பட் கஷ்டப்பட்டால் பரவாயில்ல, அதை புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கஷ்டப்பட்டு தான் எங்கள் சார்பாக, எங்கள் டீம் சார்பாக இறுதியாக மன்னிப்பையும் கேட்டுக்கிறோம். பட் இதையெல்லாம் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக தான் இங்கே இவ்வளோ பெரிய ஒரு பாடையை நாங்கள் பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் எப்படின்னா நம்ம A2D கூட ஒரு வீடியோ போட்டுருந்தாப்புல, என்னென்னா அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் போனால் நல்ல சம்பளம் கிடச்சிரும். ஏன்னா நம்ம ஃபீல்டுக்குள்ளே அப்படி சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. மற்றபடி நீங்கள் வந்து ஐடிக்குள்ளே வந்தால் இவ்வளோ தான் ஸ்டார்டிங்கே 15,000 தான் கிடைக்குது அப்படின்னா அதில் 30,000 ரூபா கிடச்சிருது ஸ்விக்கியில் அப்படிங்கிற மாதிரிலாம் கம்பேரிசன்லாம் இருந்துச்சு. பட் அதுக்கெல்லாம் ஒரு ரொம்ப தெளிவாக விளக்கமாக ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல A2Dயில். ஸோ இதே தான் நம்ம ஃபீல்ட்லையும் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு பிச்சை எடுக்கிறான், மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஸ்விக்கி ஓட்டுறா, ரேபிட்டாக ஓட்டுறானா, நீ ஏன்டா ஓட்ட? ஏன் இதுக்குள்ளே வேலை இல்லையா?
அதை நீங்கள் பார்ட் டைமாக பார்க்குறது ஓகேங்கய்யா, பட் அது ஒரு தொழிலாக வந்து சொல்லாதீங்க தயவுசெய்து. அதுக்கப்புறம் கொத்தனார் வேலைக்கு போங்க, அதுவும் நல்ல வேலை தான். பெயிண்டர் வேலைக்கு போங்க, சரியா? உட்காந்து அது ஏதோ பைக் வச்சுட்டு ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தால் அது என்ன பெரிய வேலையா? 30,000 சம்பளம் கிடச்சா 5 வருஷத்துக்கு அப்புறமா 5 வருஷம் கூட வேணாங்க, 1 வருஷமாக இருந்தால் உங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷன் கொடுப்பாங்களா? போய் சொல்லுவீங்களா பொண்ணு வீட்டில் போய் சொல்லுங்கள் நான் ராப்பிட்டா ஓட்டுறேன், ஸ்விக்கி ஓட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு பொண்ணு கொடுத்துருவாங்களா? என்னங்கய்யா கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? ஸோ இது எல்லாமே அவரே ஆல்ரெடி வீடியோ போட்டார். எனிகோ ஸோ என்ன பொறுத்தளவுக்கு எந்த ஃபீல்டும் ஒஸ்ட்டு கிடையாது. எந்த ஃபீல்டு யாருக்கு பிடிச்சிக்குதோ அந்த ஃபீல்டுகளை போங்க, அதான் நல்ல ஃபீல்டு. ஓகே, தேங்க்யூ. உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு, உனக்குள்ள சக்தி இருக்கு அதை புசிப்பிட வழிபாரு. அட எவனுக்கு என்ன குணம் எவனுக்கு என்ன பலம் கண்டதில்லை ஒருவருமே, ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண்முடிக்கும் அதுவரை பொறுமனமே.